நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஜோதிட சுடர் ஒளி டாக்டர் ரேவதி அவர்களின் குரு பயிற்சி பலன்கள் தான். உங்க ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெறப்போகிறார். அதே போல குரு பகவான் இந்த வருஷம் வக்ரகேதியாகி மறுபடியும் மிதுனத்துக்கு போவார். அதே போல அதிசாரம் பெற்று சிம்ம வீட்டுக்கும் வருவார். இந்த வருஷம் இந்த குரு 3 இடத்துல இருந்தும் நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே குரு ஆதிக்கம், குருவினுடைய நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு கட்டம். இது விருச்சகம், மகரம், மீனம், ரிஷபம் மற்றும் கன்னி, இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே யோகத்தையும் கொடுக்கும். இந்த ராசிக்குள்ள எல்லா ஜாதகங்களுக்கும் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய இருளை விலக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியவர். அதனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறது, குழந்தை பேரு, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், வீடு, மனை, சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு அப்படின்னு சொன்னாலே பெயர், புகழ், மதிப்பு மட்டும் இல்லாம ஹை போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா பெரிய மதிப்பு மரியாதையோட வாழக்கூடியது, பெரிய பெரிய போஸ்டிங் வர்றது, அரசியல்வாதிகளாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள், அரசியல் தலைவர்கள், எல்லா தலைவர்களுமே குரு ஆதிக்கம் இருந்தா மட்டும்தான் அவங்க தலைவரே ஆக முடியும். இப்ப இது குரு அப்படின்னு ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கிறார் அப்படின்னா நம்ம போன பிறகு நல்ல புண்ணியங்கள் பண்ணினா மட்டும்தான் குரு நல்லா இருப்பார். சரி, அப்படி இல்லைங்க, குருவெல்லாம் நம்ம ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட கோச்சார ரீதியாக குரு மாறும் பொழுது நமக்கு வர வேண்டிய அந்த பலன்களை கொஞ்சமாவது நமக்கு அனுபவிக்க விடுவார் அப்படிங்கிற அமைப்பு தான். சோ குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நன்மைகளை எந்த அளவுக்கு வாரி வாரி கொடுக்கின்றாரோ அதே அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 முதல் 30% நமக்கு கொஞ்சம் மனக்கசப்புகளையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எந்த கிரகமும் முழுமையாக நன்மையும் செய்யாது, எந்த கிரகமும் முழுமையாக தீமையும் செய்யாது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் ரீதியாக நாம இந்த குரு மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது இந்த பதிவுல பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு உச்சமாகிறார். அவர் யார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். குரு யார் உங்க ராசிக்கு? 8 மற்றும் 11ஆம் அதிபதி. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. 2 விஷயம் ரிஷபத்துக்கு நடக்க போகுது. மறைந்த கிரகம் மறைந்தால் விபரீத ராஜயோகம், அதாவது 8ஆம் அதிபதி மறைகிறது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். கெட்டவன் கெட்டால் விட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு. அதே போல 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டுல அதாவது பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது 3ஆம் இடங்கிறது, அது முயற்சி ஸ்தானம். அப்போ 11ஆம் அதிபதி அதாவது லாபஸ்தான அதிபதி 3ஆம் வீட்டுல உச்சமாகும் பொழுது உங்களுடைய லாபமும் உச்சத்தை தொட போகுது அப்படிங்கறது அமைப்பு. அப்போ 3இல் குரு இருந்தால் 3ஆம் இடம் அப்படிங்கிறது முதல் கைப்பகுதின்னு சொல்றோம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது நகை சேரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றோம். அப்போ 3இல் குரு வரும்போது இந்த வருஷம் நிறைய நகை வாங்க போறீங்க, கை நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்க, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய குடும்ப தேவைகள் அதிகபட்சமாக கிடைக்க போகுது, எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. உங்களுடைய குடும்ப தேவைகள் இந்த இயர்ல எங்களுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் போதுங்க அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கூட அதை விட அதிகமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பணவரவு, பொருளாதாரம் இதெல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரிஷபத்துக்கு இந்த வருடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம 3ஆம் இடங்கிறது மாமனார், 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரன். இந்த இடத்துல குரு வரும் பொழுது மாமனார் சொத்துக்கள் கிடைக்கிறது, மாமனாருக்கும் உங்களுக்கும் இருந்த இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகிறது, சகோதரர்களுக்கு உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது, அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல ஏதாவது இருக்கிறீங்க அப்படின்னா அதுல எல்லாமே பெயர் புகழ் மதிப்பெல்லாம் கிடைக்கிறது, கலைகள்ல நாட்டங்கள் அதிகமாகிறது. ரிஷபமலை கலைகள் தானே, அப்போ கலைகள்ல இன்னும் நாட்டங்கள் அதிகமாகிறது. உங்களுடைய தொழிலை வளர்ச்சி பண்றதுக்கு ஒரு நல்ல குரு அமைஞ்சு வர்றது ஏற்படுத்தி கொடுப்பார்.
அப்ப 8ஆம் அதிபதி மறைந்தால் குரு 8 ஆகிறார் இல்லைங்களா, அவர் 3ல மறையும் பொழுது விபரீதமாக பண வரவு, பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், லாட்டரி மூலமாக யோகம், ஷேர் மார்க்கெட் மூலமாக யோகம், சீட்டு, எம்எல்எம், யூடியூப் சம்பந்தப்பட்ட வருமானங்கள் வர்றது, பேஸ்புக் சம்பந்தப்பட்ட வருமானங்கள் வர்றது, இதெல்லாமே அதாவது இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா தொழிலுமே உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆக போகுது. அதே போல 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் இதெல்லாமே நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதிய திருமணம் நடக்கிறது, 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக இந்த ரிஷபத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது பாருங்க, இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்க்கின்ற இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, அப்போ நேரடியாக அவர் பார்க்கக்கூடிய அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மகரத்தை பார்க்கிறார். அதே போல அடுத்தது விருச்சிகத்தையும் மீனத்தையும் பார்க்கின்றார். இதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசிக்கு 7ஆம் இடம். அப்போ திருமணம் கைகூடி வரப்போகுது. 40 வயசு 45 வயசு ஆகியுமே திருமணம் நடக்காம இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்கிறதுனால வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பார்ட்னருக்கும், அதாவது பார்ட்னருக்குள்ளேயும் நண்பர்களுக்குள்ளேயும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாமே விலக போகுது. சுப செலவுகள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு ரெடியா இருக்குது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது பாருங்க, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ பூர்வீக சொத்து, அப்பா சொத்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வழிகாட்டி கிடைக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கைய வெளிச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டி அப்படிங்கிறவர் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம 9ஆம் இடம் அப்படிங்கிறது கடல் தாண்டி, மழை தாண்டி, வேற ஒரு நாடு தாண்டி போய் படிக்கிறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா 9ஆம் இடம் தொடர்பு ஏற்படும். சோ அதெல்லாம் யாருக்காவது போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த குரு பயிற்சியை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். உயர்கல்வி படிக்கிறது, பிஹெச்டி சார்ந்த படிப்புகளை, டாக்டரேட் படிக்கிறது எல்லாமே 9ஆம் இடம் தான். சோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும், படித்த படிப்புக்கு உண்டான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளும் நிச்சயமாக ரிஷபத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அடுத்தது 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப 11ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார். லாபத்தை உச்சத்துக்கு கொண்டு போக போகிறார். ஆல்ரெடி சனி 11ல இருந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி இந்த 2.5 வருஷத்துல. அப்ப குருவும் பார்க்கும் பொழுது ஏதாவது தோஷங்கள் இருக்குது ஜாதகத்துல அப்படிங்கிறது ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு லாபமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதாவது ரிஷபராசிக்காரர்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. நம்பிக்கையாக, தைரியமாக உங்களுடைய எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்க போகுது. எந்த எதிர்பார்ப்புமே வேண்டாம். தொட்டதெல்லாமே தொடங்க போகுது. மண்ணை தொட்டாலும் கூட பொண்ணாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ஏற்படும். ரிஷபராசிக்கு ஒரே மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாசத்துக்கு அடிமையாகிறது, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறது, மற்றவர்களுக்காக தான் எந்த லெவல்ல வேணா இறங்கி போய் வேலை செய்வாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இதை மட்டும் கொஞ்சம் இந்த 2.5 வருஷத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பாசத்துக்கு அடிமையாகிறது, அடுத்தவங்க பேச்சை கேட்கறது, அதே போல அடுத்தவங்களுக்காக உங்களுக்கு வரக்கூடிய பணத்தெல்லாம் செலவு பண்றது, இதெல்லாம் இந்த 2.5 வருஷம் நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு உண்டான பீரியட் இது மட்டும்தான். ஏன்னா உங்க அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 7.5 சனி வரப்போகுது. அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது. நம்பிக்கையாக, தைரியமாக போராடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியிலிருந்து தொடங்க போகுது அப்படிங்கறதா உண்மை. அதே போல இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எந்த இடத்துல உங்க ஜாதகத்துல கிரகங்கள் இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தினால வரக்கூடிய நன்மைகள் எல்லாமே நிச்சயமாக இந்த வருடம் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.